Hi guys, welcome to Ramdi Pixels. ஸோ இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் vlogல வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சார் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு லைட் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லைட்டிங்கில் நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன தான் பவுன்ஸ் யூஸ் பண்ணி இந்த குட்டி ஃப்ளாஷ் கார்டை வச்சு போட்டாலும் எக்ஸ்போசர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐஎஸ்ஓவை நீங்கள் நிறைய பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ளாஷோட அவுட்புட்டையும் நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிஃப்யூசர்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த டிஃப்யூசர்ஸ் நம்மளுக்கு வந்து லைட்டிங்கோட ஹார்ஷ்னஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. ரொம்பவே கம்மி ரேட்டில் வெறும் 250 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நிறைய டிஃப்யூசர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதே வந்து நான் ரெகுலர் இந்த ஃப்ளாஷ் கார்டை வச்சு கூட நான் போடுவேன். இது இல்லாமல் நீங்கள் ரெகுலர் நான் வந்து அந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன மொதல் ஃப்ளாஷ் கார்டு. ஸோ நல்லா தடியாக பெருசாக இருக்கா. ஸோ இது வந்து ஒயிட் சைடில் இருக்கிறதுல ரொம்ப த்ரோ அதிகமாக வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு எக்ஸ்போசர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்ன கேம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கெனானில் இருக்கிற R6 Mark II எல்சிடிஸ் லென்ஸ் 24-105. அதே மாதிரி ஃப்ளாஷ் வந்து கோடாக்ஸில் இருக்க V860 Mark II. ப்ளஸ் நம்ம இதுக்கு மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் தான் வந்து இதுக்கு நான் மாடலாக உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க தான். ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் எப்படி வருது ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்டில் ஒரு ட்ரை பண்ணும். அதே எக்ஸ்போசர் செட்டிங் வச்சு இதில் ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை நான் காட்டிடுறேன். ஸோ இதில் வந்து நான் ISO 1600 வச்சுருக்கேன். f7.1 ஷட்டர் 160. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1/4 + 0.3 இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெகுலர் ஃப்ளாஷ் கார்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிக்கை பார்த்தீங்களா, நம்ம இந்த ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி எடுத்தப்போ நம்ம வந்து பிக் வந்து ரொம்பவே ஓவராலாக டார்க்காக தான் வருது. ப்ளஸ் வந்து ஷேடோஸ் இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம திருப்பி ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறமா தான் கிளைண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் அந்த டிஃப்யூசர் சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்யூசரை மவுண்ட் பண்ணி எக்ஸ்போசர் செட்டிங்ஸ் நான் எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. ஆசிடிஸ் அப்படியே தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த டிஃப்யூசர் மாட்டிட்டோம். ஸோ ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃப்ளாஷ் ஹெட்டில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ செட்டிங்ஸ் சேம் அதே தான், நான் எதுவுமே மாற்றலை, அதே செட்டிங். ஸோ இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இந்த பிக்கை கவனிச்சிங்களா? ஸோ நம்ம ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணி எடுத்ததை விட இந்த டிஃப்யூசர் வச்சு யூஸ் பண்ணப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்ம எக்ஸ்போசர் செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றலை, சேம் அதே செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டு ஸ்கையில் இருக்கிற பிக்கை தான் வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணோம். ஆனாலுமே இந்த டிஃப்யூசரில் வர பிக் வந்து அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்களா, எந்த அளவுக்கு வந்து இந்த ஒயிட் டிஃப்யூசர் போட்டு யூஸ் பண்ணப்போ லைட்டிங் வந்து நம்ம ஃபோட்டோக்கு எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றது. இதில் வந்து நம்ம பவர் மாற்றலை, எதுவுமே அப்டேட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஒரு டிஃப்யூசர் பண்ண வேலை மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் சுச்சுவேஷன்ஸில் வச்சு எடுக்கும்போது இந்த டிஃப்யூசர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கான மாடல்ஸ் எல்லாமே கூட இருக்குது. ஓகே கைஸ், இப்போ அந்த டிஃப்யூசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸில் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ உங்கள் லைஃபே வந்து ரொம்பவே ஈஸியாக மாற்றிடும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்போசர் செட்டிங் எதுவுமே மாற்றலை. ஸோ ஆசிடிஸை நம்ம ரெகுலர் ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ண போகிற செட்டிங் அதே தான், இதில் வச்சுருந்தப்பவும் செட்டிங் அதே தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் நம்ம நின்று எடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கை. ஸோ மேலே எதுவுமே பவுன்ஸுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் நியூவாக வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணும்போது பவுன்ஸ் இல்லைனா எப்படி பண்ணுவாங்க, மேபி சைடில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சைடில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி டிஃப்யூசர்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுன்ஸ் பற்றி கவலையே பட வேண்டாம். அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு அடிக்கடி தேவைன்னா நம்ம சேனலை keep on supporting guys. Okay, so next video la vera oru content pathi paapom. Until then, stay tuned. Bye bye.